எங்க தலைவனோட முகமே பிராண்டு அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. அதுவா என்ன சொல்றது, ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது வேற, இங்க வந்திருக்கிற தொண்டர்கள் கூட்டம் அப்படிங்கிறது வேற. இது இந்த ஆட்சிக்காகவும் நம்ம கொள்கைக்காகவும் சமத்துவம் சமூக நீதிக்காக வந்த கூட்டம் இவங்க. அவங்க வந்துட்டு ரசிகர்கள், இப்ப அஜித் குமார் ரஜினிகாந்த் சார் வந்தா கூட தான் வந்துட்டு நிச்சயமா கூட்டம் வரும். அது நார்மல். ரசிகர்கள் கூட்டத்துக்கும் தொண்டர்கள் கூட்டத்துக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியல் கட்சி தலைவரா திரு விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற. இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. நினைச்சா 3 நாள் அந்த ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, என் மக்களுக்காக நிக்கிறேன் நான் போராடுறேன்ட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், எங்க வைப்ப? நீங்கள் விஜயை தூக்கி உள்ள வைக்கும் போது என்ன நடக்கும்? நான் தோத்துட்டேன். நாம ஏன் கீழே விடணும் தெரியுங்களா? அப்பதான் எப்படி எந்திரிக்கணும் நம்மளால கத்துக்கவே முடியும். ஏமலாக்கிற குறையவே குறையாதான் சான்ஸ் இல்லை.